Good morning students, welcome to your social class. So my last class forms of government பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ அந்த லெசனில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்ற அந்த டைப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். தென் அபவுட் டெமோக்ரஸி. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி, தென் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ். ஒன் இஸ் டைரக்ட் டெமோக்ரஸி, another one is indirect democracy அல்லது representative democracy. So the types of democracy refers to the kinds of government or social structures which allow people to participate equally. So democracy ஆன டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து அதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது டைரக்ட் டெமோக்ரஸி. So when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. ஸோ இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து பீப்புள் வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. சரியா? ஸோ இது ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஏன்ஷியன் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் எல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ when the people express their will on public affairs through their elected representatives, the types of government is called indirect or representative democracy. ஸோ இங்கே இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து மக்களாட்சி தான், ஆனால் வந்து மக்கள் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணி ஸோ அவங்க ரூல் பண்ணுறது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இந்தியா, யூஎஸ்ஏ அண்ட் யூகே. ஸோ இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இந்த டேப்லெட்டில் அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ இது ரெண்டு கேட்டகரியில் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தென் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி அப்படின்னு வரும்போது இங்கே 2 ஹவுசஸ் இருக்கும், அவங்க எல்லாம் சேர்ந்து ரூல் பண்ணுறது தான் இதை பார்லிமெண்ட்ரி டைப். பிரசிடென்டியல் அப்படின்னா பிரசிடென்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இந்தியாவும் இங்கிலாண்டும். இங்கே பிரசிடென்டியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் தென் ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த பார்லிமெண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரேட்டுக்கு அப்புறம் லெஜிஸ்லேச்சர் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மேட்டி தான் வந்து இதோட ஃபார்மேட். இங்கே பிரசிடென்டியலில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரேட் வந்து ரெண்டு பார்ட்லேயுமே எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் லெஜிஸ்லேச்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெரிட்ஸ். ஸோ என்ன மாதிரியான இதில் ஃபேவரபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். அப்போ டெமோக்ரஸியில் வந்து கவர்மெண்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் ஒன்று. ரெண்டாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றது சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். ஸோ அப்போ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இங்கே இருக்காது. ஓகேயா? மூணாவது சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். அப்போ ஒரு காமன் பீப்புளோட அவங்களோட ஹேப்பனிங்ஸையும் வந்து யோசிக்க வேண்டியதும் கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டும் இதுக்குள்ளே அடங்கும். அதாவது ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஈவன் ஒரு பஞ்சாயத்து வரைக்குமே இந்த டெமோக்ரஸியோட ப்ராசஸ் வந்து போகும். தென் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். ஸோ அப்போ எல்லாரோட டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரெஸ்பான்சிபிள். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் சாவரனிட்டி. ஸோ இந்தியாவோட இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியதும் இந்த டெமோக்ரஸியோட பொறுப்பு தான். தென் சம் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ராட்டர்னல் ஃபீலிங். ஸோ அப்போ பீப்புளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் யாரோட பொறுப்பு தான் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். ஸோ அப்போ இந்த எல்லாமே வந்து டெமோக்ரஸினால் இருக்கக்கூடிய மெரிட்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ். ஸோ டிமெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இப்போ இங்கே டிமெரிட்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்டைரக்ட் ரூலிங் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. தென் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவோட ரூலிங் தான் இருக்குது. ஸோ அப்போ மேபி அவங்களோட ரூலிங்கை வந்து அவங்களோட இன்டென்ஷனை வந்து உள்ளே புகுத்தும் போது அது வந்து டிமெரிட்டாக மாறுது.
then lack of interest in democratic process and hence lower turnout in elections. ஸோ அப்போ lack of interest of democratic process அப்படின்னு பார்க்கும்போது டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக எலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த எலெக்ஷன் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் அதுக்கான சேஞ்சஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று. தென் இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேன். ஸோ இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் ஆகுது. தென் டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு வரும்போது ஸோ சடனாக வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து டிலே ஆகுது. இது எல்லாமே டீமெரிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ இந்தியா ஹாஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. So the Indian Parliament comprises the elected representatives of people and makes the laws for the country. ஸோ அப்போ இங்கே ரூலிங் யார் அப்படின்னா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் ரூலிங்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா டு மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ சட்டங்களை வந்து அந்த கண்ட்ரிக்காக உருவாக்குறது அவங்களோட டியூட்டியாக இருக்குது. And then the participation of people in the decision making and the consent of citizens are the two important elements of parliamentary form of government in India. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் டெசிஷன் மேக்கிங். ஸோ பீப்புளுக்கான விஷயங்கள், அதாவது சட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அதர் ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து அதுக்கான டெசிஷன்ஸை வந்து எடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 ஹவுசஸ். ஸோ அந்த 2 ஹவுஸோட டெசிஷனை பொறுத்து தான் இங்கே ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபிள்ஸ். These are sovereign, socialist, secular, democratic and then republic. ஸோ இந்தியா தான் வந்து டெமோக்ராட்டிக்லேயே வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அண்ட் தென் இந்த டெமோக்ரஸி வந்து 5 பேசிக் பிரின்சிபலை வச்சு ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று சாவரின், இன்னொன்று சோஷியலிஸ்ட், இன்னொன்று செக்யூலர் அண்ட் தென் டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இது வந்து இந்தியாவோட டெமோக்ரஸி. So every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on universal adult suffrage. ஸோ இப்போ இந்தியாவில் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு பர்சன் வந்து ஓட் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி, இது வந்து யூனிவர்சல் அடல்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்காது. ஸோ there is no discrimination based on a person's caste, grade, religion, region, gender and education when it's come to providing the right to vote. ஸோ அப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எந்த ஒரு பர்சன் இருந்தாலும் சரி, அவங்க வந்து கேஸ்ட்டோ ரிலீஜனோ கலரு ஞானா பெண்ணா அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம 18 இயர்ஸாக அவங்களுக்கு வந்து ஓட் போடுறதுக்கான ரைட்ஸை கொடுக்குறாங்க இன் இந்தியாவில். ஸோ எலெக்ஷன்ஸ் இன் இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா ஹாஸ் அ குவாசி ஃபெட்ரல் கவர்மெண்ட் வித் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அட் த ஃபெட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ். ஸோ நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அட் த நேஷ்னல் லெவல். The President of India appoints the Prime Minister who enjoys majority in Lok Sabha and lower house of Parliament of India. சரியா? ஸோ இந்த எலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபார் த ப்ரைம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸோ ஒரு கமிஷன் இருக்குது. ஸோ அந்த கமிஷன் மூலமாக நேஷ்னல் லெவலில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ண அந்த லோக்சபாவோட மெஜாரிட்டியோட லீடரை பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வைப்பாங்க ஆஸ் அ ப்ரைம் மினிஸ்டராக. சரியா? Then all the members of Lok Sabha are directly elected through the general election which take place on every 5 years. ஸோ அப்போ 5 இயர்ஸ்க்கு ஒருக்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போதே அந்த லோக்சபாவோட மெம்பர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the Lok Sabha. அப்போ லோக்சபாவில் இந்த 2 Anglo-Indian பர்சனை தவிர மற்ற எல்லாருமே எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இந்த லோக்சபா. ஓகே. Members of Rajya Sabha
the upper house of Indian Parliament are elected by an electoral college consisting of elected members of legislative assemblies of the states and the union territories of India. ஸோ இங்கே ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது எலக்டோரல் காலேஜ் மூலமாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா தான் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா nominates 12 members for their contributions to art, literature, science அண்ட் சோஷியல் சர்வீசஸ். ஸோ அப்போ இங்கே ராஜ்யசபாவில் வந்து இருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் 12 மெம்பர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா. இந்தியாவில் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஸோ ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு பி ஃபர்ஸ்ட் லோக்சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் were held in India between 25th October 1951 and 21st February 1952. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று, அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே ஓட் போடலாம் அப்படின்ற எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன், அதாவது 1951. சரியா? ஸோ காங்கிரஸ் எமர்ஜ்ட் வேரியஸ் பை வின்னிங் 364 of 489 seats. ஸோ அப்போ மொத்தம் 489 சீட்ஸில் 364 வின் பண்ணி காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரூலிங்கில் வந்தாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு become the first democratically elected prime minister of the country. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த எலெக்ஷன். ஸோ அதில் காங்கிரஸ் பார்ட்டி வின் பண்ணி ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக ரூலிங்க்கு வராங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் 1920. ஸோ 1920 வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று, அதாவது பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நடந்துச்சு. ஸோ அதில் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1920 டு எலெக்ட் த மெம்பர்ஸ் டு இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்காகவும் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்காகவும் 1920 எலெக்ஷன் வந்து இங்கே நம்மளோட இந்தியா நடந்திருக்கு. தே வேர் த ஃபஸ்ட் எலெக்ஷன் இன் த கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இதான் வந்து நம்மளோட இந்தியாவில் நடந்த, அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த எலெக்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் த டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் in the contemporary world. ஸோ இப்போ டெமோக்ரஸியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. It has not faced a serious challenge or a revival so far. In the last 100 years, there has been an expansion of democracy all over the world. The various aspects of democracy and its challenges are. ஸோ டெமோக்ரஸியில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேர்ல்டு லெவலில் நிறையா கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஸோ அப்போ எல்லாருமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லிட்ரஸி. சரியா? ஸோ இல்லிட்ரஸி அதாவது கல்வியறிவு வந்து குறைவாக இருக்கிறது. இன்னொன்று பாவர்ட்டி, வறுமை அப்படின்றது நிறையா இருக்கும். தென் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஆண் பெண் வேறுபாடு, இன வேறுபாடு, மத வேறுபாடு, அந்த மாதிரியான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் தென் ரீஜனலிசம். ஸோ இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்ற மாதிரியான ரீஜன்ஸ் வைஸ் இருக்குது. தென் கேஸ்டிசம், கம்யூனிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ரிலீஜன் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் கரப்ஷன், லஞ்சம் அப்படின்ற ஒன்று இருக்கும். தென் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸில் வந்து நிறையா சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும். அண்ட் தென் பொலிட்டிக்கல் வயலன்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் வயலன்ஸும் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சேலஞ்சஸ் ஃபார் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ இப்படிப்பட்ட டெமோக்ரஸி அது சக்ஸஸாக வந்து இருக்கிறதுக்கு சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் புவர் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர். ஸோ புவருக்கும் இல்லிட்ரேட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் டெமோக்ரட்டி அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே இருக்குது. தென் வில்லிங்னஸ் அமாங் elected people not to misuse their powerful position and public wealth. ஸோ இப்போ இங்கே எலெக்டட் பீப்புள் வந்து அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காகவே மட்டுமே ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அண்ட் தென் எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் ஈவில்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் ஃப்ரம் விச் டெமோக்ரஸி சஃபர்ஸ்.
ஸோ மக்களாட்சி வந்து என்ன மாதிரியான சோஷியல் ஈவல்ஸ்னால சஃபர் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒன்று. அண்ட் தென் அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியஸ் ப்ரெஸ் ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ அப்போ ப்ரெஸ் அப்படின்ற ஒன்று, பத்திரிக்கை அப்படின்ற ஒன்று யார்கிட்டையும் வேறுபாடு காட்டாமல் பப்ளிக் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுறாங்க. அது ஒன்று. தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஸோ பீப்புளோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இதுக்குள்ளே இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் கம்யூனல் ஹார்மனி அமாங் த பீப்புள். ஸோ அப்போ பீப்புளோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ட்ரெடிஷ்னல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் தென் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தேர் என்டைட்டில் டு என்ஜாய். ஸோ பீப்புளுக்குரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை கொடுத்து என்ஜாய் பண்ண வைக்கிறது. தென் கான்சியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அப்போ ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட டியூட்டியை வந்து கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படின்ற செக்கிங் ப்ராசஸும் வந்து இருக்குது. தென் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன். ஸோ இந்த இதை வந்து மெயினாக யார் பார்த்துக்குருவாங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டியோட ஆப்போசிட் பார்ட்டின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஃபேவரான விஷயங்கள். ஸோ இந்த இந்தியாவோட டெமோக்ரஸி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் டெமோக்ரஸி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் ஒன்லி when its citizens imbibe and reflect in their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. ஸோ இந்த எல்லா கான்செப்டையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. their mindset, thinking and behavior are expected to be in tune with the essential conditions of democracy. ஸோ டெமோக்ரஸின்றது வந்து பீப்புளோட எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தென் they have to appreciate the opportunities for their desired roles like participation, making the system accountable, fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. ஸோ டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுற கவர்மெண்ட் வந்து இது எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறனால தான் சக்ஸஸிவான ஒரு கவர்மெண்ட்டாக ரன் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். ஸோ நம்ம இந்த லெசனில் பார்த்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு லெசன்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.